ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிசி மித்ரா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் 6th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் டேர்ம் 2ல் இருக்கக்கூடிய இந்திய அரசமைப்பு சட்டம் இந்த யூனிட்டில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். நமது அரசமைப்பு சட்டம் 1950ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் நாள் நடைமுறைக்கு வந்தது. அதை நாம் குடியரசு தினமாக கொண்டாடுகிறோம். நமது அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் 1950 ஜனவரி 26. அதை தான் நம்ம குடியரசு நாளாக கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த தேதி வந்ததுக்கான காரணம் என்னென்னா ஜனவரி 26 1929ஆம் ஆண்டு லாகூரில் கூடிய காங்கிரஸ் மாநாட்டில் முழு சுயராஜ்யத்தை அடைவது என்ற முழக்கம் வலுப்பெற்றது. அதனைத் தொடர்ந்து 1930 ஜனவரி 26 அன்று முழு சுதந்திர நாளாக கொண்டாடப்பட்டது. பின்னாளில் அதுவே அந்த தேதியவே குடியரசு தினமாக ஆக்குனாங்க. அடுத்த அரசமைப்பு சட்டம் உருவானதை பற்றி ஒரு பாயிண்டாக கொடுத்துருக்காங்க. அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கும் நோக்கில் இந்தியாவின் பல்வேறு பகுதிகள் அரசியல் கட்சிகளை சேர்ந்த 389 உறுப்பினர்களை கொண்ட இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றம் என்ற அமைப்பு 1946 உருவாக்கப்பட்டது. அதன் தலைவர் யாருன்னா ராஜேந்திர பிரசாத். ஃபஸ்ட்டு அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கணும்னு இந்தியாவோட பல்வேறு பகுதிகளிலேருந்து 389 உறுப்பினர்களை கொண்ட ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டுச்சு 1946. இதோடைய தலைவர் ராஜேந்திர பிரசாத். இதில் யாரெல்லாம் இடம்பெற்றிருந்தாங்கன்னா ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், மௌலானா ஆசாத், எஸ் ராதாகிருஷ்ணன், விஜயலட்சுமி பண்டிட், சரோஜினி நாயுடு உள்ளிட்ட பலரும் இதில் இடம்பெற்றிருந்தாங்க. அதில் பெண்கள் எத்தனை பேர்னா 15 பெண் உறுப்பினர்கள் இருந்தாங்க. 8 பேர் கொண்ட அரசமைப்பு சட்ட வரைவு குழு உருவாக்கப்பட்டு அதன் தலைவராக அம்பேத்கர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். சட்ட வரைவு குழுவில் 8 பேர் உறுப்பினராக இருந்தாங்க. தலைவர் அம்பேத்கர். இப்போ இந்த கூட்டம் எப்போ முதல் நடைபெற்றுச்சுன்னா இக்குழுவின் முதல் கூட்டம் 1946ஆம் ஆண்டு டிசம்பர் 9ஆம் தேதி நடைபெற்றது. அதுவே அன்றே அரசமைப்பு சட்டத்தை எழுதும் வேலைகள் தொடங்கிவிட்டன. அரசமைப்பு கூட்டம் முதல் நாள் எப்போ நடந்ததுன்னா 1946 டிசம்பர் 9. அண்ணல் அம்பேத்கர் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார். இந்திய அரசமைப்பு சட்டத்தின் தந்தை அம்பேத்கர். இது எப்போ எழுதி முடிக்கப்பட்டதுன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் 2 ஆண்டுகள் 11 மாதம் 17 நாட்கள் கடந்த நிலையில் 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் நாள் முழுமையான அரசமைப்பு சட்டம் தயாரானது. எழுதுறதுக்கு எவ்வளோ காலம் ஆச்சுன்னா 2 ஆண்டுகள் 11 மாதம் 17 நாட்கள். எப்போ முடிவடைஞ்சதுன்னா 1946 ஆரம்பித்தாங்க. எப்போ முடிவடைஞ்சதுன்னா 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26. இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றம் நமது அரசமைப்பு சட்டத்தை அன்று தான் ஏற்றுக்கொண்டது. அதை அரசமைப்பு சட்ட நாளாக கொண்டாடுறோம். எப்போனா நவம்பர் 26 அரசமைப்பு சட்ட நாள். அரசமைப்பு சட்டத்தோடைய நோக்கம் என்ன? நமது அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரை ஒவ்வொரு இந்தியருக்குமான நீதி, தன் செயல் உரிமை, சமத்துவத்தை உறுதி செய்வதோடு சகோதரத்துவத்தையும் வலியுறுத்துகிறது. முகப்புரைனா என்னன்னு சொல்லியிருக்காங்க. அரசமைப்பு சட்டத்தின் முன்னுரை தான் முகப்புரைன்னு அழைக்கப்படுது. அது இந்தியாவை இறையாண்மை, சமத்துவம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி குடியரசு என்று வரையறை செய்கிறது. இறையாண்மைனா என்ன? அரசமைப்பு சட்டம் இந்திய மக்களுக்கு முழு அதிகாரத்தை வழங்குது. நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அவர்களிடம் நிறைவேற்ற அதிகாரம் இருக்கிறது. இப்படியாக ஒரு நாட்டின் உச்ச நிலை அதிகாரத்தை தான் இறையாண்மை அப்படின்னு சொல்கிறோம். மதச்சார்பின்மைனா மக்கள் தங்கள் விருப்பப்படி வெவ்வேறு இறை மத நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க அனுமதிக்கும் சட்டம். அடுத்தது இந்திய அரசு சட்டமன்றத்தின் வழியே தான் ஆளப்படுகிறது. அதை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்திய அரசமைப்பு சட்டமானது மாநில மற்றும் ஒன்றிய அரசுகள் சட்டமன்ற ஆட்சி முறையை பின்பற்றி ஆட்சி செய்ய வழிவகை செய்துள்ளது. இந்த அமைப்பின்படி நிறைவேற்ற அதிகாரம் சட்டமன்றத்தின் கூட்டு பொறுப்பாக இருக்கும். அதிக உறுப்பினர்களை கொண்ட கட்சி ஆட்சி அமைக்கும். அடிப்படை உரிமைனா என்ன? ஒவ்வொரு குடிமகனுக்கும் மிக தேவையான உரிமைகளே அடிப்படை உரிமைகள். அது என்னென்ன உரிமை? சம உரிமை, சுதந்திரமாக செயல்படும் உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமய சுதந்திர உரிமை, கலாச்சார கல்வி பெறும் உரிமை, சட்டத்தீர்வு பெறும் உரிமை. மொத்தம் 6 உரிமைகள், அடிப்படை உரிமைகள். 1 சம உரிமை, 2வது சுதந்திரமாக செயல்படும் உரிமை, 3வது சுரண்டலுக்கு எதிரான உரிமை, 4வது சுதந்திர சமய உரிமை, 5வது கலாச்சாரம் மற்றும் கல்வி பெறும் உரிமை, 6வது சட்டத்தீர்வு பெறும் உரிமை. அதான் அடிப்படை உரிமைகள் 6. அடுத்து வழிகாட்டு நெறிமுறை என்னென்னா அரசுகள் சட்டம் இயற்றும் போதும் ஆட்சி செய்யும் போதும் கவனத்தில் கொள்ள வேண்டிய சில வழிகாட்டல்களை அரசமைப்பு சட்டம் வழங்கியிருக்கு. அதுதான் வழிகாட்டு நெறிமுறைகள். ஓட்டு உரிமைன்னு என்னன்னு சொல்லியிருக்காங்க. 18 வயது பூர்த்தியான இந்திய குடிமகன் ஒவ்வொருவரும் ஓட்டளிக்கும் உரிமையை பெறுகிறார்கள். இந்த உரிமையை அவர்களுக்கு பெறுவதற்கு ஜாதி, மதம், பாலினம், பொருளாதார அடுக்கு உட்பட எதுவும் தடையாக இருக்க முடியாது. அடுத்தது அடிப்படை உரிமை போலவே அடிப்படை கடமைகளும் இருக்குது. அந்த அடிப்படை கடமைகள்லாம் என்னென்னு சொல்லியிருக்காங்க. தேசிய கொடியையும் தேசிய கீதத்தையும் மதித்து நடப்பது,
எல்லா குடிமக்களும் அரசியல் சட்டத்தை மதித்து பேணுவது, சுதந்திரத்திற்காக போராடிய நமது தலைவர்களை பின்பற்றி நடப்பது, நாட்டை பாதுகாப்பது, நாட்டுக்காக தேவைப்படும் போது சேவை செய்ய தயாராக இருப்பது, சாதி மதம் மொழி இன எல்லை கடந்து அனைவரும் சகோதர மனப்பான்மையுடன் இருப்பது, நமது பழம்பெருமை மிக்க பாரம்பரியத்தை காப்பது, காடுகள் நதிகள் ஏரிகள் உள்ளிட்ட இயற்கையும் வனவிலங்குகளையும் பாதுகாப்பது, அறிவியல் மனிதாபிமானம் சீர்திருத்த உணர்வுகளை வளர்ப்பது, வன்முறையை தவிர்த்து அரசு சொத்துக்களை பாதுகாப்பது, குழந்தைகளின் பெற்றோரோ அல்லது பாதுகாவலரோ தமது குழந்தைகளுக்கு கல்வி வாய்ப்புகளை 6 to 14 வயதுக்குள் தருவது. இதெல்லாம் அரசியல் சட்டம் வந்து அடிப்படை கடமையாக அறிவிச்சிருக்கு. அடிப்படை உரிமைகள் 6, அடிப்படை கடமைகள் 11. இதில் வந்து 11ஆவதாக இது வருது. குழந்தைகளுக்கு வந்து அடிப்படை கல்வி 6 to 14 வயசுக்குள்ளே தர்றது. அடுத்தது தகவல் பேழை பாருங்கள். அரசமைப்பு சட்ட வரைவு குழுவில் B.R. அம்பேத்கர் உறுப்பினர்கள் 8 பேர் இருந்தாங்களே, அது அவங்க யாருன்னா அம்பேத்கர், N. கோபால்சாமி, K.M. முன்ஷி, சையத் முகமது சாதுல்லா, P.L. மீட்டர், N. மாதவராவ், D.D.K., D.P. கேத்தான் ஆகிய சட்ட வல்லுநர்கள்லாம் இடம்பெற்றிருந்தாங்க. நமது அரசியல் சட்டம் உருவான போது 395 உறுப்புகள், 22 பகுதிகள் மற்றும் 8 அட்டவணைகள் இடம்பெற்றிருந்துச்சு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கினப்போ அதில் 395 உறுப்புகள், 22 பகுதிகள், 8 அட்டவணை இருந்துச்சு. தற்போது எவ்வளோ இருக்குன்னா 448 உறுப்புகள், 25 பகுதிகள், 12 அட்டவணைகள் இருக்குது. அரசமைப்பு சட்டம் 16/9/2016 வரைக்கும் 101 முறை திருத்தப்பட்டிருக்கு. 101 முறை திருத்தம் செய்யப்பட்டிருக்கு. அடுத்தது இந்திய அரசமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதி எங்கே இருக்குன்னா நாடாளுமன்ற நூலகத்தில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பேழையில் வைத்து பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அடுத்து மீள்பார்வை கொடுத்துருக்காங்க. ஜனவரி 26 குடியரசு தினம். இந்திய அரசமைப்பு சட்டம் அடிப்படை கருத்து கொள்கைகளையும் சட்டத்தையும் கொண்டுள்ளது. அரசமைப்பு சட்டத்தின் தந்தை B.R. அம்பேத்கர். இந்தியா வந்து ஒரு இறையாண்மையுடைய சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு நாடு. அனைத்து குடிமக்களும் அவரவர் மதத்தை பின்பற்றலாம். நிர்வாகத்துறை சட்டமன்றத்துக்கு முழு பொறுப்புடையது. அடிப்படை உரிமைகள் அனைத்து மக்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளன. அரசு நெறிமுறை கோட்பாடுகள் மக்களுக்கு வழிகாட்டுகிறது. வயது வந்தோர் வாக்குரிமை 18 வயதை அடைந்தவர்கள் வாக்களிப்பதற்கான உரிமையை வழங்குகிறது. அனைத்து குடிமக்களுக்கும் சில அடிப்படை உரிமைகள் உண்டு. அடுத்து சரியான விடை கொடுத்துருக்காங்க. அரசமைப்பு தினம் கொண்டாடப்படும் நாள் வந்து நவம்பர் 26. அப்போ தான் இந்திய அரசமைப்பு எழுதி முடிக்கப்பட்ட நாள் இது. நவம்பர் 26 தான் அரசமைப்பு தினம். அரசமைப்பு சட்டத்தை டேஷாம் ஆண்டு அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டது 1949. அரசமைப்பு சட்டத்தில் இதுவரை டேஷ் சட்ட திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன 101. இது அடிப்படை உரிமை 5. இதில் எது அடிப்படை உரிமை இல்லைன்னு கேட்டிருக்காங்க. சுதந்திர உரிமை அடிப்படை உரிமை, சமத்துவ உரிமை அடிப்படை உரிமை, கல்வி பெறும் உரிமை அடிப்படை உரிமை, ஓட்டு உரிமை வந்து அடிப்படை உரிமை இல்லை. இந்திய குடிமக்களின் வாக்குரிமைக்கான வயது 18. அடுத்து கோடிட்டிடம். அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக ராஜேந்திர பிரசாத் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்திய அரசமைப்பு சட்டத்தின் தந்தை என போற்றப்படுபவர் அம்பேத்கர். நம்ம அடிப்படை உரிமைகளை உறுதி செய்யவும் பாதுகாக்கவும் செய்வது உச்சநீதிமன்றம். நம்ம அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் ஜனவரி 26, 1950. அடுத்து சரியான விடை கொடுத்துருக்காங்க. சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15, குடியரசு தினம் ஜனவரி 26, அரசமைப்பு தினம் நவம்பர் 26, அனைவருக்கும் கல்வி உரிமை ஏப்ரல் 1. அடுத்து பாருங்கள். இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் முக்கியமான பாயிண்ட்ஸ். அடுத்த யூனிட்டை பற்றி இப்போ செகண்ட் டேர்ம் முடிஞ்சிச்சு. அடுத்தது தேர்ட் டேர்மில் இருக்கிற யூனிட்ஸை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.